கன்னிராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும்? நல்லா இருக்கோங்க. ஆனால் அந்த கண்டக சனி இருக்குது இல்லையா, 7ஆம் இடத்துல உங்களுக்கு சனீஸ்வரர் இருக்கிறது முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையை பாருங்கள். கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நாகதோஷம், பித்ருதோஷம் இது எல்லாம் கடந்து நிச்சயமாக உங்களுக்கு இந்த ஆண்டு கல்யாணம் நடக்கும். எப்பவுமே லைஃப் பார்ட்னர் அப்படின்னும்போது பிஸ்னஸ் பார்ட்னர் கூட ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடம்பு ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். தேவையில்லாமல் கண்ணு விழிக்கிறேன், நான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேன், 11 மணி 12 மணி வரைக்கும் டிவி பார்த்துட்ருக்கேன் சார்னா உடம்பு பாதிக்கும். ஆகவே தயவு செஞ்சு கீரை, பேரிச்சம்பழம், பால், முட்டை இதெல்லாம் நிறைய எடுத்துங்க. அயன் அண்ட் புரோட்டீன் நிறைய எடுத்துங்க சார். உங்களுக்கு சத்தான ஆகாரங்களோடு நல்லா தூங்கணும் சார். இதை ரெண்டும் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு அற்புதமான காலமாக இருந்தாலும் அந்த சோம்பேறித்தனம் ஸ்டெப்ஸ் போட்டுக்கிட்டே வரும்போதே விட்டுருவீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடுவீங்க. ஆகவே ஒரு முறை போட்டுட்டு அந்த மேக்ஸை படித்து பாருங்கள். வெளிநாடு, வெளி மாநிலம், வெளி ஊரில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த ஊருக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டில் வெளியூரில் இருக்கிறவங்களுக்கு விசாவோ க்ரீன் கார்டோ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா டிசம்பருக்குள்ளே உங்களுக்கு வந்துடும். அந்த இடமாற்றத்தில் அதிக சம்பளம் கிடைக்கிறதுனால ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டியோ, ஒரு வீடோ அல்லது ஒரு நிலமோ வாங்கி போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். அந்த டாக்குமெண்ட்டை படிங்க. டபுள் டாக்குமெண்ட் இருக்கலாம். நீங்கள் அட்வொகேட் கிட்ட கொடுத்தா கூட ஒரு முறைக்கு 2 முறை அதை படிச்சுடுங்க. அப்போ படித்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லபடியாக அந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் எதிர்காலத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். வேணா இப்போ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பின்னாடி அந்த வீடு கட்டிக்கலாம். 2வது, நான் காலி நிலமாக வாங்கி வச்சேன்னா நாளைக்கு பிரச்சனை வருமே சார் அப்படின்னா உண்மைதான். வேறு எவனா அதில் கொடி எடுத்துகிட்டு வந்து நட்டுட்டு அது வேறு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு உட்காந்துட்ருப்பானுங்க. ஆகவே ஒரு சின்னதாக ஒரு ரூம் போட்டுருங்க, ஒரு வீடு கட்டிடுங்க, இல்லை ஃப்ளாட்டை வாங்கிடுங்க, அதை வாடகைக்கு விட்டுருங்க. நான் தான் இப்போ சொன்னேனே, வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ நீங்கள் போகிறீங்கன்னு இந்த வாடகை வரும், அந்த இஎம்ஐ கட்டிக்கலாம். அதனால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க, விட்டு கொடுத்து போங்க. இரவு பயணத்தை தவிர்த்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? அது எல்லாருமே மறந்துடுறீங்க. இந்த ப்ரிடிக்ஷன் மோகத்தில் டக்குன்னு அதை விட்டுட்டு போயிடுறீங்க.